அவள் தானே எங்கள் புன்னகை. அதானா பயமா இருக்கு. அண்ணி தானே கூப்பிடுறாங்க. ஹரி ரூம்ல இருந்து சவுண்ட் வருது. அண்ணா ஒண்ணு இருக்காது, வா போலாம். சவுண்ட் போட நீ ஃபர்ஸ்ட் சவுண்ட் போட்டு காட்டி கொடுக்காத, வா போலாம். ஏய் மெதுவாடா. குட்டிமா என்னடா? குட்டிமா 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 எந்திரிடா. அண்ணி அண்ணி பயமா இருக்கு அண்ணி. ஒன்றும் இல்லை, ஏதாவது சாப்பிட்டாளா? எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குள்ள, ஒரு மாதிரி வயிறு வலிக்குது நடுதா. நான் பிடிச்சதுக்கு அண்ணனை வர சொல்லுங்கன்னு சொன்னான். அண்ணி அண்ணி ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஜூஸ் மட்டும் தான் கொடுத்தா, அதை குடிச்சாலும் இல்லைன்னு கூட நான் பார்க்காம வந்துட்டேன். அண்ணி பயமா இருக்கு அண்ணி, வயிறு வலிக்குதுன்னு வேற அழுகிறா. இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீங்க பொறுமையா இருக்கணும். ஒன்றும் ஆயிருக்காது, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். ஹாஸ்பிட்டலா? பயமா இருக்கு. இல்ல விக்ரம், அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்கண்ணா. ஆனா அண்ணி நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா சொந்த பந்தெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். யாருக்கும் எந்த டவுட் வராம பாத்துக்கணும். இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியுது. இவங்க பேக்கோட வந்ததும் நான் எதுவுமே கேட்கவே இல்லை. வந்ததும் மாப்பிள்ள போட்டோவை எடுத்து வச்சுட்டு நான் செத்து போயிடுவேன்லாம் சொல்றேன். அண்ணி எனக்கு பயமா இருக்கு. சார் என்னங்க, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் தைரியமாக இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நானும் உங்கள் கூட வரேன். இல்லை விக்ரம், என்னால் இங்கே நிம்மதியாகவே இருக்க முடியாது. நானும் வரேன். அண்ணி நம்ம ஹரிக்காவை மட்டும் யோசிக்க கூடாது. எங்க அனிதாவோட ஃபேமிலி இருக்காங்க, நம்ம ஃபேமிலி இருக்காங்க. எல்லாருக்கும் டவுட் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நீ ஒரு நல்ல விசேஷத்துக்காக கூடி இருக்காங்க. அப்போ இவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் பின்கேட் வெளியா தூக்கிட்டு வரேன். எங்க காரை மட்டும் ஓபன் பண்ணுங்க. நானும் அவங்களும் போயிட்டு வந்துடுறோம். விக்ரம் சொல்றதா சரி. சரி விக்ரம், நீ பார்த்து போயிட்டு வா. ஏதாவது ஒன்னா ஃபோன் பண்ணு, என்ன நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. சரிங்கண்ணா. எங்க காரை ஓபன் பண்ணுங்க, நான் பின்னாடி வெளியே தூக்கிட்டு வரேன். சரிங்க. காட்டு மண்ணோ நம் வீட்டு பொண்ணோ கைவிட்டு போக கண்டா கண்ணீர் வருமே. தங்கச்சி கண்ணில் கண்ணீர கண்டா தன்மானம் கூட அண்ணன் விட்டு தருமே. பந்தத்து மீறி போக சக்தி இல்லையே, பாசத்தை பங்கு போட பட்டா இல்லையே. கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. ஆதிரா என்னங்க, பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. விக்ரம் பார்த்துப்பான். என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லுவான். சரி அவன் போயிட்டு வரட்டும். நீ இங்கே இருக்கவங்கள பாரு. என்ன விக்ரமும் அனிதாவும் எங்கே போனாங்கன்னு கேட்டால் 2 பேரும் முக்கியமான வழியாக வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிடு. எனக்கு மனசுல நிம்மதியே இல்லை. இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. நிஜமாவே ஹரி ரொம்ப பாவம் தெரியுமா? அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. என்ன நீ மூஞ்சி உண்மை வச்சிருந்தாலும் அவங்கள என்ன இதுன்னு கேட்பாங்க. நீ அதை இதையும் நினைக்காம முதல்ல போய் அவங்க என்ன இதுன்னு பாரு. விக்ரம் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணானா சொல்றேன். என்ன ஏய், அவ சின்ன பொண்ணுங்க, அவளுக்கு என்ன தெரியும்? எதுக்கு பேக்கோட வீட்டுக்கு வந்திருக்கா ஒண்ணுமே புரியல. அந்த நாத்தனா ஏதாவது பண்ணிருக்குமா? இரு இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் கேட்க முடியாது ஆதிரா. என்ன அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது. விக்ரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லட்டும். என்னன்னாலும் பாத்துக்கலாம். என்ன அவன் நம்ம வீட்டு பொண்ணு, புரியுதா? நம்ம வீட்டிலேயே கூட வச்சுக்கலாம். யாரும் இது கேட்க முடியாது. அதான் மாப்பிள்ளையே சொல்லிட்டார்ல, நீங்க வேணா கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல நான் வர வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அப்புறம் என்ன, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா அவ வாழ போற வீட்டுல அவ
மட்டும் நல்லா தெரியுது. போயிட்டு வந்து அவளை என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. எனக்கு ஹரி எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? புரியுதுமா, சரி விடு, பாத்துக்கலாம், ஒண்ணும் இல்ல. என்ன, நீ போய் அங்க இருக்கவங்கள என்ன ஏதுன்னு பாரு. சரியா? யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் விக்ரமே அனிதாவே அனுப்பி வச்சிருக்கோம். அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு புரியும். என்ன இது யாரு ரூமு? இவ்வளவு கன்றாவியா போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ரூம் கூட ஒழுங்கா வச்சுக்க மாட்டாங்களா? ஆமா, எல்லாம் பசங்க தானே. என்னமோ நமக்கு எதுக்கு, நம்ம ரெஸ்ட் ரூம் போக தானே வந்தோம். அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். ஓகே சார், ஓகே, கண்டிப்பா. அப்புறமா நான் கன்வெர்ட் பண்ணிட்டு கால் பண்றேன். இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்குமே. மாதிரி இந்த மாடு இருக்கு பத்திய மாடு கண்ணு தண்ணி குடிக்கும் போது மா அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா? அந்த மாதிரியே இருந்துச்சு. அப்பயே நினைச்சு நீ தான் வந்திருப்பேன். ஏய், என்னடி வாய் திமிரா பேசிட்டு இருக்க? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? இது என் வீடு. ஓ வீடா? அப்புறம் என் அக்கா வீடு. என்ன உன் வேலை பாரு. ஐயோ, உன்னை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? டேய், ஒரு பொண்ணு தனியா ஒரு ரூம்குள்ள இருக்கா, நீ பாட்டுல உள்ள வந்துட்டு என்ன பிரச்சனை கேட்டிட்டு இருக்க? இதுல இருந்து என்ன தெரியுது? உன் புத்தி ஒரு கேவலமான புத்தி தானடா. இங்க பாரு, ரொம்ப பேசுற. என்ன பின்ன நீ தான் வருத்தப்படுவ. நாளைக்கு வருத்தப்படணும்? நான் என்ன பண்ண வருத்தப்படுறதுக்கு? மூஞ்சி பாரு. என்ன நான் எங்க போனாலும் நிம்மதியாவே கூட மாட்டியா? ஆபீஸ்க்கு போனா அப்புறம் இந்த ஃபைலை டைப் பண்ண அந்த ஃபைலை டைப் பண்ணி போட்டு என்ன சாவடிக்கிறது. என் வீட்டுக்கு நான் போய் நிம்மதியா ஒரு பாட்டு கூட கேட்க முடியல. அப்ப கூட ஃபோன் பண்ணி அதை டைப் பண்ணி இதை டைப் பண்ணி இதை எப்படி எடுத்து வச்சு அதை எடுத்து வச்சு என் உயிரை போட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. இப்போ என் அக்கா வீட்டு ஃபங்க்ஷன், அதாவது என் அக்கா மாமாக்கு தாடி பிடிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் உன் வீட்டுக்கு வந்தா, சிச்சி உன் வீடு கிடையாது, என் மாமா வீட்டுக்கு வந்தா இங்கேயே நிம்மதியா இருக்க மாட்டேன். என்ன ஃபைல் டைப் பண்ணணுமா? சொல்லு. அப்படி ஏதாவது சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. பேசி முடிச்சாச்சா? இன்னும் கொஞ்சம் இருக்கு, முடிச்சா பேசிக்கிறேன். அப்புறம் நான் மறந்துடுவேன் எல்லாத்தையும். நேத்து பிளான் பண்ணி சார் என்ன நடக்கணும்னு நினைச்சீங்களோ அதை சிறப்பா நடத்திட்டீங்க. இப்போ என்ன, இப்போதைக்கு இங்க வந்த இந்த ரூம் வேற யாரோடனே தெரியல. இவ்வளவு கேவலமா கிடக்குது, கன்றாவியா. என்னடா வீடு வச்சிருக்கீங்க? ஓஹோ, ரூம் யாருன்னே தெரியாம மேடம் உள்ள வந்துட்டீங்களா? இருடி மாவளே. என்னடா என்ன? டேய், என்னடா? டேய், என்ன? ரூம் யாருதுன்னே தெரியாதுல்ல? அதான் ரூம் யாருதுன்னு தெரிய வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏய், அதுக்கு எதுக்கு பின்னி இப்படி வந்துட்டு இருக்க? பாரு, கொத்தி ஊரை கூப்பிட்டு நான் அசிங்கப்படுத்திடுவேன். ஊரை கூப்பிட மாட்டேன், வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருவேன். மரியாதை தள்ளிப்போ. கூப்பிடுறி, இத தைரியமா நினைச்சுல. உனக்கு இந்த வாய் இங்க இருந்தனால மும்பை வரைக்கும் இருக்குல்ல. கூப்பிட்டு தான் பாருடி. டேய் வேணா, நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. மூஞ்ச பேத்துருவேன். ஓ, பிடிக்காதோ? அன்னைக்கு நான் உனக்கு முதல் உதவி செய்யறேன்ற பேர்ல தான் உனக்கு தெரியாம உதடு வச்சு மூச்சு காத்து கொடுத்தேன். அன்னைக்கு நான் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ சேர்த்தே போயிருந்திருப்பேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? லிப்லாக் பண்ணிட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப நிஜமாவே லிப்லாக் பண்ணவா? டேய் இங்க பாரு, மூஞ்ச பேத்துருவேன். பின்னடி பின்ன நான் பண்ணாததெல்லாம் பண்றேன்னு சொல்றீல, அதுக்கு நான் யாருன்னு உனக்கு காட்ட வேணாம். இங்க பாரு, அவ்வளவுதான். ஒருவனுக்கு ஒருத்தி தான். அந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறதுக்கு நான் ஒன்னும் கேவலமானவெல்லாம் கிடையாது. ஓகேவா? உன்கிட்ட சவால் விட்டுருக்கேன், ஞாபகம் இருக்கா? இந்த 20 நாளைக்குள்ள உன் தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிடுவேன். 20 நாள்ல 8 நாள் போயாச்சு, பாக்கி இருக்கிறது மீதி 12 நாள். இப்போ உன் பக்கத்துல நெருங்கி வர மாதிரி வந்தனே சும்மா. அதாவது ஒருத்தவங்க ரூம்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அது யார் ரூம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஓகேவா? அங்க கொஞ்சம் போட்டோ பாரு, அது யார் ரூம்? ஐயச்சி, இது ஓ போட்டோவாக்கும். நான் ஏதோ டிஸ்டி பொம்மை மாட்டி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். என்னடி? என்ன பார்த்தவங்க டிஸ்டி பொம்மை மாதிரியா தெரியுது? கோவம் வருதுல்ல? அப்போ நீ என் பக்கத்துல நெருங்கி வரும்போது எனக்கு கோவம் வரும்ல? வருமா வராதா சொல்லு பாப்போம். அது எப்படி உங்களுக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? எனக்கு ஒரு ரத்தமா தான் இருக்கணும். பாரு,
என்ன சீன்றங்கிற பேர்ல எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. இது எதுவுமே நல்லதுக்கு இல்ல. என்ன, நான் எப்போதும் ஒரே நேரம் மாதிரி இருக்க மாட்டேன். எனக்கு கோபம் பயங்கரமா வரும். என் கோபத்தை நல்லா தூண்டி விட்டு தலைக்கு ஏத்தி விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ சரண வேற மாதிரி பாப்ப. டே முண்டம், நானும் அதை தான் சொல்றேன். என்ன ஓகேவா? எனக்கு உன்னை விட கோவப்பட தெரியும். ஏன்னா நான் கோபத்துக்குன்னே பிறந்தவன். அதான் எப்ப பார்த்தாலும் வாய் கோணிக்குதோ. கொஞ்சம் ஓடு ஃப்ரீ அட்வைஸ் கிட்ட விட்டு ஓடு இந்த ஊர்ல என் அம்மா வயிற்றுலதான் பிறந்தேன். மூஞ்ச பாரு. ஓடி அக்கா அவளை பார்த்த கொண்டு நொண்டி காக்கை போட்டுவேன். அப்போ தண்டி பாப்பேன். என்ன பண்ணுவேன்? பாக்காதடா. பாப்பேன். பாக்காதடா. பாப்பண்டி. அக்கா இருக்கு நீங்க வந்த உடனே வர சொன்னதே. இங்க பாரு சந்தியா. அக்கா என் பேர் மிருதுளா, உன் பேர் தான் சந்தியா. பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன? மறக்க வச்சிருவாங்க போல எல்லாத்தையும். என்னத்த சொல்லன்னு எனக்கு தெரியல. சரி அம்மா கீழே வர சொன்னாங்க. வருவியா? ஒவ்வொரு ரூமா தேடினேன். இந்த ரூம்ல தான் இருந்தேன். கீழே இருந்தே சவுண்ட் போட வேண்டியதானே? இங்க இருந்து இந்த ரூம்க்குள்ள வந்து நான் இங்க தான் இருக்கேன், உள்ள வரணுமா நீ? சரி நீ போ. அம்மா தக்க கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்குன்னு தெரியல. அனிதாக்காவும் மாமாவும் வெளியே போயிருக்காங்களாம். என்னன்னு தெரியல. உன்னை கூட்டிட்டு வர சொல்லுச்சு. சரி வரேன் போ. இப்படி சொல்றேன் என்கிட்ட? அப்படிதானே சொல்லுவேன். போ. டேய் நான் சொல்ல கேட்காம அவளை பாக்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்படி தாண்டி பாப்பேன். என்ன பண்ணுவ? அவ ஏன் பொண்டாட்டி? நான் அப்படித்தான் பாப்பேன். மூஞ்ச பேத்துருவேன். போடி. இன்னும் நீ போலையா? இல்ல நான் போறது இருக்கட்டும். அம்மா சம்பந்தமே இல்லாம இவ ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? ஏய் என்னடா என்ன? வாயை மூடிட்டு என்ன? இவங்கிட்ட சண்டை போடுறத பார்த்தா எனக்கு என்னமோ இவதான் அவனுக்கு பொண்டாட்டியா இருப்பா போல. ஐயோ, ஆனா அவன் ஏன் சம்பந்தம் இல்லாம இந்த பார்வை பார்த்துட்டு இருக்கான்? டேய் நீ என்ன நினைச்சாலும் சரி, உன் மனசுக்கு நீ என்ன கோட்டை கட்டினாலும் சரி, என் மனசுல என் புருஷன் எப்போதுமே அருண் மட்டும்தான். அவன் கூட கற்பனையில, அதாவது கனவுலையும் கற்பனையிலையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போ அவன் தான் எனக்கு புருஷன். ஏய் சரண், ஒரு கல்லர் ரெண்டு மாங்கா. ஏங்க எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இப்படியே வச்சிருக்கீங்க? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் பாக்குற நேரம் பூரா இப்படிதாங்க மூஞ்சி வச்சிருக்கீங்க. நான் பிறக்கும் போதே மூஞ்சி அப்படிதான் இருந்துச்சு. என்ன இப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? எம்மா நீங்க ஏன்ட்டெல்லாம் சண்டை போடாதீங்க. என்ன, நான்லாம் சண்டை போடுறதுக்கு ஆள் சரியா இருக்க மாட்டேன். அதோ நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் சரியா இருப்பான். அதாவது இந்த சண்டை எப்ப பார்த்தாலும் போடுற அந்த சீன்லாம் வந்து நான் தாண்டி வந்துட்டேன். அதெல்லாம் போன 2 கதையில தான் என்னை வச்சு செஞ்சாங்க. இந்த கதையில நான் இல்ல. இனி வந்து இந்த கதையில நீங்க தான் டாம் அண்ட் ஜெரின்னு நினைக்கிறேன். சரி, அங்க உங்க டாம் அண்ட் ஜெரி ஃபைட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுங்களா? ஐயோ சாமி, அது எப்படிங்கன்னு சொல்ல. சரி விடுங்க, அதை விட்டுருங்க. நம்ம கதைக்குள்ள வரலாம். என்னடானா ஹாயா வந்து நின்றுட்டு இருக்க? ஃபங்க்ஷன் யார் வீட்டுல? நம்ம வீட்டுல தானே. இவங்களுக்கெல்லாம் யார் சோறு போடுறது? அங்க அண்ணி ஒத்தால 2 வேலை பார்த்துட்டு இருக்காங்க. விக்ரம் அண்ணனும் அண்ணியும் அனிதா அண்ணியும் வெளியே போயிருக்காங்களா? என்னாச்சு? என்னன்னு தெரியல, போயிருக்காங்க அப்படின்னு ஆதிரா அண்ணி சொன்னாங்க. என்னன்னு தெரியல. ஹரி வந்தால அவ ரூம்ல தான் இருப்பா. இப்பெல்லாம் நான் என் தங்கச்சி கிட்ட பேசுறதே கிடையாது. முதல்ல போய் என் தங்கச்சியை பார்த்து என் பாசத்தை நான் கொடுக்கணும். தங்கச்சி முன்னாடி சீன் போடுறதானே? ஆமாடி, ஆமா. எனக்கு சீன் போடணும் தலையெழுத்து பத்தியா? நீ ஏன்டி எப்ப பார்த்தாலும் ஏன்டே வம்பிழுத்துட்டு இருக்க? என்ன பார்த்தா வம்பிழுக்கணும் தான தோணுது. வேற என்ன பண்ண சொல்ற? ஐயோ சாமி, நீ இந்த அளவுக்கு கோபக்காரியா இருக்கே. உன்னை எல்லாம் கட்டிக்க போறவன் செத்தாண்டி. அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் தான் அத பத்தி கவலைப்படணும். நீ அதை கவலைப்பட தேவையில்ல. ஓகே, அதான் யார் அந்த புண்ணியவன் தான் தெரியல. டேய் சார், நீ எனக்கு என்னமோ நீ அவளதான் கல்யாணம் பண்ணுவேன்னு தோணுது. இந்த மாதிரிக்கு இப்படி பாக்குது. ஏன் நேத்து அடிச்ச லிப்லாக நான் இன்னும் மறக்கல நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்காளோ அண்ணி? என்னது? இல்லங்க, அது ஒண்ணு இல்ல. எங்க நீங்க ஏங்க இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அண்ணன் பார்த்தானே நீ அவ்வளவுதான் இங்க தூக்குல தொங்க விட்டுருவாங்க. பார்க்க கூட கூடாதா? என்னங்க இது வம்பா இருக்கு? அம்மா உங்க அண்ணன் இதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. அவ அத பண்ணலன்னா தாங்க அதிசயம். இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எனக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் நேத்து லிப்லா கதை மறந்துட்டீங்களா? அம்மா நான் அதை மறந்துட்டேம்மா. ஏமா நீதாம்மா ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ஏமா லிப்லாக்கு சத்தமா சொல்லிடாதம்மா. எங்க அண்ணன் கயிறு கட்டி மொட்டை மாடியில இருந்து என்னை தொங்க விட்டுருவான். இவன் தொங்க விடுறத விட இது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் பண்ணது தப்புதான், ஆனா வேணும்னு பண்ணலடா. இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ தொட்டால்
நாங்க ஆயிப்புட்டோ பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா வாழு எடா பிறந்த எடோ ஆகுமா தப்பு பண்ணிட்ட குட்டிமா. உனக்கு என்ன ஏதுன்னு எதையுமே கவனிக்காம தான் இருந்திருக்க. இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணனே கிடையாது. உன்னை நான் விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு குட்டிமா. உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். என்னாச்சு? இன்னுமா ஃபங்க்ஷன் முடியாம இருக்கு? இனி யாரும் ஹரி சொன்ன டைமுக்கு முடிஞ்சிட்டு வீட்டுக்கே வந்திருக்கணுமே. வீட்டுல வரலனாலும் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கணுமே. ஏன் ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒண்ணுமே புரியலையே. யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. என்னாச்சு ஹரிக்கு? எவ்வளோ டைம் கால் பண்றது? ஒண்ணுமே புரியல. பிரியங்கா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஐயோ பைத்தியமே பிடிக்குது. ஹரிக்கு என்னாச்சு? ஹரி ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பிரியங்கா ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. மச்சான் ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சு? ஐயோ ஹரிக்கு என்ன இருக்கும்? ஏன் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது? ஹரிமா ஹரிமா உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பயமா இருக்குடி. என் உள் மனசு ஏதோ சொல்லுது உனக்கு என்னன்னு. இன்னைக்கு அக்கா வேற வீட்டுக்கு வந்திருப்பாள்ல. ஐயோ ஹரி ஹரி உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஹரி ஹரி எனக்கு பயமா இருக்காடி. ஹரி உனக்கு ஒன்றும் இல்லை இல்லை. ஐயோ நான் இப்ப எப்படி பேசுவேன் என் பொண்டாட்டிக்கிட்ட? ஐயோ ஹரி ஹரி உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது ஹரி. ஹரி யாரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? புச்சிமா ஐயோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் புச்சிமாக்கு ஏதோ ஏதோ அங்க பிரச்சனை இருக்கு. எவ்வளவு மனசு சொல்லுது. ஐயோ ஹரி யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்களே. ஹரி 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 நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் உன்னை விட்டு போக மாட்டேன்னு. நீயே சொன்ன ஹரி. ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானே ஆனால் என்ன புரிது உணர்வே டாக்டர் சார், டாக்டர் நீங்கள் தான் பேஷண்ட்டோட ஹஸ்பண்டா? இல்ல டாக்டர், நான் அவங்களோட அண்ணன். சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? என் தங்கச்சிக்கு என்னாச்சு டாக்டர்? அண்ணனா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்ல முடியும். ஆனால் அதான் டாக்டர், இவர் அந்த பொண்ணோட அண்ணன் தான். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்காரு, சொல்லுங்கள். ஓ சரி சரி, ஓகே. அண்ணன் தானே, அண்ணன் அப்பாவுக்கு சமம். சரி ஓகே சொல்கிறேன். அவங்க அதாவது ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். டாக்டர் வெயிட் இன்னும் நான் முழுசாக சொல்லி முடிக்கலை. ஓகே, ப்ரெக்னென்ட் தான், பட் ஏர்லி ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து 100ல் ஒரு 50% லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது உங்கள் சிஸ்டருக்கும் கன்சீவாக இருக்காங்க. ஆனால் அது கன்ஃபார்ம் இல்லை. ரீசன் வந்து குழந்தை ஃபெலோபியன் டியூப்பில், ஐ மீன் கர்ப்பப்பையில் இல்லாமல் ஃபெலோபியன் டியூப்பில் போய் ஃபார்ம் ஆகிருக்கு. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன். ஆமாம், அதான் சொன்னேன்ல, இது எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிறதில்ல. அதாவது உங்கள் தங்கச்சிக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. இது பேர் வந்து ஏர்லி ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆவாங்க. ஆனால் இந்த மாதிரி குழந்தை வந்து ஃபெலோபியன் டியூப்பில் போய் ஃபார்ம் ஆகிடும். அது கர்ப்பப்பைக்குள்ளே போகிறதும் போகாமல் இருக்கிறதும் அது அவங்களோட உடல்நிலை பொறுத்து தான். ஆக்சுவலாக அவங்க இப்படி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஹீமோக்ளோபினோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. செகண்ட் ஒன், பீரியட்ஸ் டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க. தேர்ட் ஒன், அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க. பீரியட்ஸ் டேப்லெட் சாப்பிட்டதோட அந்த சைக்கிள் வந்து மாறினதுனால தான் ஏர்லி ப்ரெக்னென்சி ஆகியிருக்காங்க. அந்த குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே போகாமல் ஃபெலோபியன் டியூப்பில் போய் ஃபார்ம் ஆகிடுச்சு.
இந்த குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது நீங்கள் எல்லாரும் மனசு வச்சா அந்த குழந்தைய அவங்க கர்ப்பப்பைக்குள்ளே கொண்டு போக முடியும். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. டாக்டர் பீரியட்ஸ் டேப்லெட்டா? டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாம், பீரியட்ஸ் டேப்லெட் வந்து சாப்பிட்ருக்காங்க. அதுவும் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. இதனால தான் இந்த ஏர்லி ப்ரெக்னென்சிங்கிறது உருவாகியிருக்கு. அவங்க ப்ரெக்னென்ட்டுன்னு முழுசாக சொல்ல முடியாது, ஓகே. ஆனால் அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, குழந்தை ஃபிலிப்பின் டியூப்பில் இருக்குது. அங்கேருந்து குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே போகணுன்னா நிறையா ப்ராப்ளம் இருக்குது. பீரியட்ஸ் டேப்லெட்டா? குட்டிமா அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாளே, என்னது இது புதுசாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயமும், சப்போஸ் அந்த குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே போகாமல் அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர் டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா. அதாவது அவர் யார் உங்களுக்கு? என் ஹஸ்பண்ட் தான். சொல்லுங்கள் டாக்டர். ஓ சாரி, தெரியாமல் ஸ்டார்டிங்கில் கேட்டுட்டேன். நீங்கள் ஒரு பொண்ணு தான், இருந்தாலும் சொல்கிறேன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஓகே. அதான் குழந்தை வந்து ஃபிலிப்பின் டியூப்பில் தான் இருக்குது, ஓகேவா. அந்த குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்லி ரெஸ்ட்டு வேணும். அந்த குழந்தை போகணும், அதாவது அந்த குழந்தை அவங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது கர்ப்பப்பைக்குள்ளே போகும். சப்போஸ் அது போகலை, அங்கே அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ஏன்னா குழந்தை இருக்கிற இடம் அப்படி. அதனால தான் இது ஒரு கவுண்ட் தான். இந்த கவுண்ட் வந்து ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே சரி ஆகும். ஏன்னா இப்போ தான் அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், தலை சுத்தல் எல்லாமே இருக்கும். ஆனால் தாங்க முடியாத ஸ்டொமக் பெயின் தான் அதிகமாக இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். அந்த குழந்தைய தக்க வைக்கணும், அவங்க உயிரை காப்பாற்றணுன்னா கம்ப்ளீட்லி அவங்களுக்கு ஒரு 3-4 டேஸ் ரெஸ்ட்டு கன்ஃபார்ம் வேணும். அந்த ரெஸ்ட்டில் வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாது, அதிகமாக சந்தோஷமும் படக்கூடாது, அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லக்கூடாது, அவங்கள காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கம்ப்ளீட்லி ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். அப்புறம் ஃபுட்டெல்லாம் ஸ்பைசியாக கொடுக்காதீங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த கஞ்சி மாதிரி அப்படி கொடுங்க. தண்ணி கூட அதிகமாக குடிக்க வைங்க. 2வது ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுங்க. அவங்க சாப்பிட்லினாலும் ஏதாவது ஒரு ஆதாரம் 3 வேளையும் வயிற்றுக்குள்ளே இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தா அவங்க உயிரையும் காப்பாற்ற முடியும், அந்த குழந்தையும் காப்பாற்ற முடியும். குழந்தை போனால் பெற்றுக்கிடலாம், ஆனால் உயிர் அப்படி கிடையாது. சொல்கிறதோட அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். நார்மலாகவே ஹீமோக்ளோபினோட அளவு ஒரு அளவுக்கு தான் இருக்கும், ஆனால் அதுவே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. எதனால் இது கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ரொம்பவே வீக்காக இருக்காங்க. நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்கள ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆக விடாதீங்க. அவங்கக்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு 3-4 டேஸ் அந்த கவுண்ட் வந்து கரெக்டாக அது செட் ஆகிடுச்சு அப்படின்னா குழந்தை வந்து கர்ப்பப்பைக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கர்ப்பப்பைக்கில் குழந்தை போய் தங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய அவங்க பெற்று எடுத்துருவாங்க. சப்போஸ் அது அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து. சொல்லிட்டு உள்ள போனால் அவங்க உயிரை காப்பாற்றுறது நீங்கள் அவங்கள கேர் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட்டு தான் வேணும். அவங்க ஹஸ்பண்ட் வரமாட்டாங்களா? டாக்டர் இப்போ தான் அவர் போனார், அவருக்கு இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ அவங்கள பார்க்க முடியுமா? பார்க்கலாம், ஒரு 1/2 hour கழித்து பாருங்கள். நான் இப்போ தான் ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகே? ஒன்றும் இல்லை, ஒரு 3-4-5 டேஸ் மட்டும் அப்படி தான் கவுண்ட் கணக்கு இருக்குது. ஸோ வந்து அது கரெக்டாக ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு வாங்க, செக் பண்ணி பார்த்துடலாம், ஓகே? அப்போ வந்து தெரிஞ்சிடும். ஓகே, நான் வரேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேணாம். ஏன்னா எப்படி சொல்கிறது, இது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். அதாவது
ஹாப்பி தான் இல்லைன்னு சொல்லலை, பட் அது அவங்க கன்சீவாக இருக்காங்களா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது இல்லையா. ஸோ வந்து இது வந்து அவங்களுக்கு தெரிய வேணாம். அதாவது நம்மளுக்கே கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிய வேணாம். நான் சொன்னேன்ல, இந்த கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக குழந்தை கர்ப்ப பைக்கில் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லிக்கலாம். ஓகே ஓகே டாக்டர். சப்போஸ் அந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சுன்னா உங்கள் தங்கச்சி உயிருக்கே ஆபத்து, உங்கள் தங்கச்சி உயிருக்கே ஆபத்து, உங்கள் தங்கச்சி உயிருக்கே ஆபத்து, உங்கள் தங்கச்சி உயிருக்கே ஆபத்து. குமரி நீயும் குழந்தையடி, மான் குழந்தைதானே இதயமடி, பிறந்த பாசம் தவிக்குதடி, உன்னை பார்த்த மனசு துடிக்குதடி, என்ன நடந்ததா உந்தன் முகம் சிவந்தது, எந்த நினைவிலே சோகமெங்கும் நிறைந்தது, இந்த அண்ணத்திற்கு உனது வாழ் கலக்கமே நடி. சார் சார் அழாதீங்க சார், சார் ப்ளீஸ். சரி ஹாஸ்பிட்டல் அழாதீங்க. எப்படிங்க இல்லாம இருக்க சொல்றீங்க? என் தங்கச்சி உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. அவன் மட்டும் இல்லைன்னா என்னால ஒண்ணுமே இல்லை. ஏங்க ஏங்க இங்க பாருங்க. ஏங்க முதல்ல உங்க சட்டெல்லாம் வாமிட்டிங்கா இருக்கு, வாங்க முதல்ல க்ளீன் பண்ணலாம். என்னங்க ப்ளீஸ் அழாதீங்க. ஐயோ யாராவது பார்த்துரும், இங்கே வாங்க முதல்ல. சார் சார் எதுக்கு சார் அழுகுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டாக்டர் என்ன சொன்னாங்க? அபார்ஷன் நானாக தான் ஹரியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. நீங்கள் ஏன் அழுகுறீங்க? இல்லைங்க, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து ஏதோ பிரச்சனைன்னு தெரியும். அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். பயமா இருக்கு. அவ கன்சீவா இருக்கான்னு சந்தோஷப்படலாம், இல்ல அவ என்னை விட்டு போயிருவான்னு வருத்தப்படலாம். என்னங்க இங்கே பாருங்க, என்ன பாருங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம அழுதுட்டா மட்டும் அது தீர போகிறது கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம வாழ்க்கை முழுசு நமக்கு பிரச்சனை தான். எல்லா பிரச்சனையும் அழுதுட்டு இருந்தால் அழுதுறது கண்ணில் தண்ணீரே இல்லாமல் தான் போகும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஹரிக்கு. என்ன நல்லபடியா இந்த குழந்தைய ஹரி பெத்து எடுப்பா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் அழாதீங்க சார், கஷ்டமாக இருக்குது. பாருங்க ஹரி எடுத்து வாமிட் கூட என்ன க்ளீன் பண்ணல, நான் க்ளீன் பண்ணுறேன். இல்லைங்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல சார், இருக்கட்டும். இதில் என்ன இருக்குது? கொஞ்சம் இருங்க, வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணுறேன். அழாதீங்க சார். நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் தைரியமானவர் நான் நினச்சா, ஆனால் இப்படி அழுகுறீங்க. அழகே அழகே உரை வேண்டும் வேண்டும். ஹரிக்கு ஒன் சார். பூமி, ஹரிக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஹரி என்கிட்ட வந்துருவான்ல? சொல்ல பூமி. பூமியா? வந்துருவாங்க. அழைத்தேன் அழைத்தேன் வர வேண்டும் வேண்டும். என் ஹரிய பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல பூமி. ஹரி ஹரி இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ல. என் குடும்பம் பத்தி உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல பூமி. யார் இந்த பூமி? சார் சார் அழாதீங்க, நான் இருக்கேன். அழாதீங்க சார். நீ இருக்கியா? நீ இருக்கியா பூமி? நான் நான் இருக்கேன், நான் இருக்கேன். அழாதீங்க. நான் வாழ்ந்த பூமியில் எல்லாமே வாணிகம், ஆண் பெண்கள் பந்தமே வட நாடகம் வந்தே. சாரி சாரி சாரிங்க, ரொம்ப சாரி. பரவாயில்ல சார், இருக்கட்டும். சரி வாங்க போகலாம். ஹரியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். கூட்டிகிட்டு போகலாம். அப்புறம் ஹரி ப்ரெக்னென்ட் ஆன விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். வீட்டுக்கு போனதும் அண்ணன்கிட்டையும் அன்னிக்கிட்ட மட்டும் சொல்லிடலாம். ஹரிக்கும் தெரிய வேணாம். பார்த்துக்கலாம் என்ன. அப்புறம் மனசு கொஞ்சம் சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாமா? சரி, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். போகலாம், கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும். வாங்க போகலாம்.
எந்திரிக்கலாம் வேணாம். ம், அப்படியே படுத்துக்கோ. என்ன ஏதாவது பண்ணுதாடா? ம் வயிறு ரொம்ப வலிக்குது. காலையில வலிச்ச மாதிரியே ரொம்ப வலிச்சுட்டே இருக்கு. இந்த உலகத்திலே யாருக்கும் இப்படி ஒரு கொடுமை வரக்கூடாது. தான் தாயானது தாய்கிட்டயே சொல்ல முடியாத நிலைமை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா குழந்தை குழந்தை கர்ப்பப்பைக்குள்ள போயிடும். நம்பிக்கை இருக்குடா செல்லும். அண்ணன் இருக்கேன், அண்ணன் பார்த்துக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்காம இருந்திருக்கும். அதான் சரி, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அண்ணன் வந்து உன் கூடயே படுத்துக்கிறேன். ஏன் கூடயா? எதுக்கு? அது ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. அண்ணன் வந்துடுறேன். என்ன வெளியே பெரிய அண்ணன்ட்ட பேசிட்டு இருக்கேன், பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ தூங்கு. என்ன புச்சிமா, இன்னைக்கு என் காலுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால ஃபோன் பண்ண முடியல. I miss you. ஆனா இது ரொம்ப கொடுமை விக்ரம். என்ன, அவ தாயானத அவகிட்டயே சொல்ல முடியாம இருக்கிற சுச்சுவேஷன். நான் ஒரு தாயா இருக்கேன், எனக்கு அது தெரியும். முறையா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்ச போது நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சது உங்கள் அண்ணங்கிட்ட தான். ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லலை, அத்தைக்கிட்ட தான் சொன்னேன். அப்புறம் தான் இவருக்கு அது தெரிய வந்தது. அந்த மாதிரி இன்னைக்கு ஹரிக்கு நம்ம தான் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சுல. சரி ஓகே, அவளை நல்லா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. என்ன, கண்டிப்பாக ஹரி அந்த குழந்தைய பெற்றுவா. டாக்டர் சொன்ன மாதிரி ஃபிலிப்பின் டியூப்லேருந்து கண்டிப்பாக அந்த குழந்தை ஹரியோட கர்ப்பப்பைக்கு போகும். ஆனால் அவளை கேர் பண்ணுற விதம் இருக்கு, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து கேர் பண்ணிக்கலாம். இன்னொரு மெயினான விஷயம், இது அம்மா காதுக்கு போயிடவே கூடாது. அதைத்தானே நானும் யோசித்தேன். ஏன்னா அம்மானால இதெல்லாம் தாங்கிக்கிற முடியாது, என்னாலேயே இதை தாங்கிக்கிற முடியாத போது அம்மானால எப்படி இதை தாங்கிக்க முடியும்? புரியுது விக்ரம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். என்ன ஃபீல் பண்ணாதீங்க. நானும் இவர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்து அதை தான் சொன்னேன். ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் ஆகாது, நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம். நல்லா பார்த்துக்கிட்டோன்னா ஹரிக்கு ஒன்றும் ஆகாமல் குழந்தை கர்ப்பப்பைக்கில் போகும் தான் சொன்னேன். ஆனால் கேட்காம ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்தார். அப்படி இல்லைம்மா அனிதா, அதாவது ஹரிக்கு எங்கள் மேலே விட விக்ரம் மேலே பாசம் அதிகம். அதே மாதிரி விக்ரமுக்கும் ஹரி மேலே பாசம் அதிகம். ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பாசம். ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் அவனால் அதை தாங்கிக்க முடியாது. அதனால தான். புரியுது, அதுக்காக நம்பிக்கையே இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. சரி, போய் எல்லாரும் தூங்குங்க. எங்கள் வீட்டில் இருந்தவங்களாம் தூங்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் அக்கா யாராவது ஏதாவது கேட்டாங்களா? கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க, நான் சமாளிச்சிட்டேன். சரி, நீங்களும் போய் தூங்குங்க. ம், சரி, குட் நைட், பாய். நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா ஒன்று சொல்லலாமா? ம் அது ஒன்றும் இல்லை, தங்கச்சிக்கு உடம்பு கொஞ்சம் குணமாகிற வரைக்கும், அதாவது டாக்டர் சொன்ன இந்த 4-5 நாள் அவ கூட ஸ்டே பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைல்ல? சார், ஆக்சுவலி இதை நானே திங்க் பண்ணேன். ஆனால் நீங்கள் அதை யோசிச்சிருக்கீங்க. நோ ப்ராப்ளம், நம்ம 2 பேரும் அங்கேயே போய் தூங்கலாம். 2 பேரும் அங்கே போய் தூங்கிட்டா நம்ம ரூம்குள்ள, சாரி, அந்த ரூம்குள்ள. அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம், ரூமை பூட்டிகிட்டே போகலாம். நானும் அவங்களுக்கு துணையாக அங்கே இருக்கேன். நான் உங்களை கஷ்டப்படுத்துறேன்ல? நான் இதை கஷ்டமாகவே நினைக்கலையே. தேங்க்ஸ். சரி, நீங்கள் போங்க, நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். ம், சரண், வெளியே வாங்க. ரொம்ப நேரமாக வரைஞ்சிருக்கீங்கன்னு தெரியும், வாங்க. நீ அது இங்கே பேசின எல்லாத்தையும் ஒட்டு கேட்டிங்களோ? இல்லை, நீ நான் இப்போதான், அதாவது லாஸ்ட் டைம் பேசிட்டு இருந்தீங்களா, அப்போ தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ணி கொஞ்சம் பேசணும் அண்ணி. ம் அண்ணி, அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது அண்ணி. ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் தான் உங்ககிட்ட வந்தேன். ம் அண்ணி, உங்கள் தங்கச்சி மிருதுலாவை நான் லவ் பண்ணுறேன் அண்ணி. நான் மிருதுலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதை எத்தனையோ டைம் மிருதுலா கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் ஒரு தடவை கூட என்னால் சொல்ல முடியல. காரணம், உங்கள் மூத்த தங்கச்சி சந்தியாவை. நான் மிருதுலாவை லவ் பண்ணுறது சந்தியாவுக்கு பிடிக்கல. எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல அண்ணி. நான் கடைசியாக உங்களை தான் அண்ணி நம்பி வந்திருக்கேன். மிருதுலா இல்லைன்னா செத்து போயிடுவேன் அண்ணி. வாயை மூடுங்க. என்ன வார்த்தை அது? செத்து போயிடுவேன் அது இதுன்னு. ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவள் கிடைக்கலன்னா செத்து போகிறதா ஒரு வழியா? யார் சொன்னா? இல்லை அண்ணி, போகிற பக்கம் பார்த்தா மிருதுலா எனக்கு கிடைக்க மாட்டாளோன்னு தோணுது. கடைசி உங்களை தேடி வந்தது காரணம், நாளைக்கு எல்லாரும் வீட்டை விட்டு போயிடுவாங்க. அண்ணி, நீங்கள் நாளைக்கு எனக்கு மிருதுலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பற்றி பேசுகிறீங்களா? அதை நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு உதவியாக எடுத்துக்கிறேன் அண்ணி. நான் உங்களை அண்ணியாக நினைக்கல,
அம்மாவா தான் நினைக்கிறேன். என் அம்மா இருந்தா என்ன செய்வாங்களோ அதை தான் நீ உங்ககிட்ட கேட்கிறேன். அவளுக்கு விருப்பமா? அவங்களுக்கும் விருப்பம் தான். ஆனா சந்தியா தான் என் கூட பேசவே விட மாட்டேங்கிறான். சரி, ஓகே. அவளுக்கும் கல்யாணம் பண்ணுற ஏஜ் வந்தாச்சு. ஆனால் அவளை விட சந்தியா தான் மூத்தவ. இருந்தாலும் வயசு 2 பேத்துக்கு ஒன்று தான். நான் வீட்டில் நாளைக்கு பேசுகிறேன் எல்லார் முன்னாடியும். அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, சந்தியாவுக்கும் சாரி மிருதுலாவுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். தீராத துயர